ஆரம்பிச்சிடுறா. இப்படி ஆயிடுச்சு, இப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களே. அந்த ஊர் திருவிழாவுக்கு போனாலுமே அங்கே இருக்கிறவங்களையும் ஏன் என்ன விசேஷம் இல்லையா, குத்தி காமிக்கிறது, குத்தி காமிச்சு பேசுகிறதா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பொண்ணாவும் காளியும் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பொண்ணாவோட அம்மா வந்து ஒரு வழி சொல்கிறாங்க. அந்த மெத்தட் வந்து நீ இந்த மெத்தட் பண்ண அப்படின்னா 100% உனக்கு வந்து குழந்த பிறந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பொண்ணை எப்படின்னா, இப்போது ரொம்ப துடுக்கான பொண்ணு, முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா பரிகாரமும் செய்வாங்க, எல்லா கஷாயமும் கொடுப்பாங்க, எல்லாத்தையுமே குடிப்பா. வந்து பொண்ணா குழந்த பிறக்கும், இங்கே ஒரு விஷம் இருக்குது, இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து குடித்தோம் அப்படின்னா குழந்த பிறக்கும்னா அதுவும் குடிப்பா. ஒரு மலை உச்சி இருக்குது, அதை கூப்பிட்டுட்டு வந்தால் உனக்கு குழந்த பிறக்கும் அப்படின்னா அதையும் செய்வா. அப்படிப்பட்ட பொண்ணாக்கு வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணேன்னா 100% உனக்கு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காளி வந்து காளிக்கும் தெரியுது அந்த மெத்தட் என்னன்னு. பட் காளி வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நோ சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெத்தட் தான் என்ன, போவாளா மாட்டாளா, இதுக்கு நடுவில் காளி ஏன் இவ்வளோ கோவப்படணும், அப்படி அந்த மெத்தட் தான் என்ன அப்படின்றத வந்து சொன்ன விதம் தான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட கிளைமேக்ஸ் வந்து இதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க புக்கில் பார்க்கலாம். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரே புக்கில் இதுக்கு வந்து 2 புக் இருக்குது, 2 எண்டிங் புக் இருக்குது, கிளைமேக்ஸ் மட்டுமே. இஃப் நீங்கள் வந்து எனக்கு ஃபீல் குட் கிளைமேக்ஸ் தான் வேணும் அப்படின்னா அர்த்தநாரி படிங்க. இல்லை எனக்கு வந்து சேட் எண்டிங்கும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஆலவாயின் படிக்கலாம். 2 புக்குமே உங்களுக்கு 2 புக் 2011, 2012 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொன்றுத்துலேயும் வெளியிட்டிருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நல்லா பாருங்கள், நல்லாயிருக்கும் இந்த கிளைமேக்ஸ். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயே இதோட கிளைமேக்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இருக்கிறவங்க அதை தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு கிளைமேக்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி புது புது கண்டென்ட்களை தெரிஞ்சு வச்சுக்க ஜெயா டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், பாய்.